ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பூதி அடிகள்னு பேரு. ஆனா இவரும் சிவபெருமானுடைய திருத்தொண்டுல ஒரு பெருமை உடையவர். ஆனா சிவபெருமானுடைய திருத்தொண்டினை பெருமை உடையவர்னாலும் சிவடியாருடைய சிறப்பை அவர் கொஞ்சம் உத்து கவனிச்சார். அப்ப கவனிக்கும் போது திருநாவுக்கரசருடைய துன்பங்கள் எல்லாம் கண்டார். கடல்ல தூக்கி போட்டதும், கொடிய விஷத்தை கொடுத்ததும், பட்டத்து யானை விட்டு அவரை மிதிக்க விட்டதும், இப்படி சுண்ணாம்பு கால்வாயில வச்சு சுட்டதும், இதெல்லாம் இவர் அறிஞ்சு இவ்வளவு ஒரு பெருமையை இவர் தாங்கி, அப்போ ஈசனுடைய ஒரு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கப்பா அப்படி ஒரு மனசு எடுத்து இவர் தான் நமக்கு அடியாரு. அதுதான் சொல்றாரு, அடியாறுகளுக்கு அடியேன். திருநாகரசு மேல ஒரு அன்பு, அளவில்லாத ஒரு பக்தி. நீரெல்லாம் அணிஞ்சா கூட சிவபெருமான நினைச்சா கூட அவர்கிட்ட நிறைய பொற்காசுகள்லாம் அந்த காலத்துல நிறைய இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணாரு, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பந்தல், நீர் பந்தல், திருநாவுக்கரசர் மணப்பந்தல், திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசு அன்னதான கூடம், இப்படி திருநாச கங்கை நீர், இப்படி அந்த ஊர்லாம் திருநாவுக்கரசருடைய சிறப்பை சொல்லி பெருமை அடைந்தார். இவர் பிறந்த ஊர் சோழ மண்டலத்திலே திங்களூரில் பிறந்தாரு. இதை போனீங்கன்னா பார்க்கலாம், திங்களூர்னு சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம். அங்க பிறந்த இந்த அப்பூதியடிகளுடைய பெருமையை, சிவபெருமான அன்பில்லாத அன்பை கொண்டு இவருடைய திருவடிய பெருமையை இந்த நாட்டிலே சொல்ல 63 நாயன்மார்களிலே இந்த திங்கள் அடியார்க்கடியன் என்று அளவில்லாத அன்புடைய புதி அடியாரின் பெருமையை 63 நாயன்மார்களிலே இவர் ஒருவர். சிவபெருமானுக்கு அளவில்லா அன்புடையவர் அபுதி அடியாரின் திருவடி போற்றி மகிழ்வோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.